அண்மை செய்தி. தனியார் பள்ளி பேருந்தில் சிக்கி 1.5 வயது பெண் குழந்தை உயிரிழந்திருக்கிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் முரளி. வணக்கம் முரளி, இந்த விபத்துக்கான காரணம் என்ன? வணக்கம். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த மேல்பட்டி பகுதியில் விவேகானந்தா மெட்ரிகுலேஷன் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் மாலை வகுப்புகள் முடித்து அந்த பள்ளியில குழந்தைகளை ஏற்றி கொண்டு ஒரு வேன் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த செட்டிக்குப்பம் அந்த பகுதிக்கு சென்றிருக்கிறது. அப்போது அந்த செட்டிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த மோகன் என்பவரின் 1.5 வயது பெண் குழந்தை துர்கா என்பவர் அந்த சாலையில் விளையாடி கொண்டிருந்ததாக தெரிகிறது. இதை கவனிக்காமல் அந்த வேன் ஓட்டுநர் அந்த குழந்தையின் மீது ஏற்றிருக்கிறார். இதில் படுகாயமடைந்த குழந்தை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். இது குறித்து குடியாத்தம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அதே போன்று கடந்த வாரம் லத்தேரி பகுதியில் ஒரு குழந்தை இதே போன்று சாலையில் சிக்கி பரதராமி பகுதியை சேர்ந்த குழந்தை இதே போன்று பள்ளி வேனில் சிக்கி உயிரிழந்தது. அதாவது வேலூர் மாவட்டத்தில் இந்த பள்ளிகளுக்கு அந்த வேன் ஓட்டுநர்கள் மேற்போக்குத்தனமாக இயங்குவதாகவும் பள்ளி கட்டுப்பாடுகள் இல்லாமல் செயல்படுவதாகவும் ஒரு புகார்கள் வந்திருக்கிறது. இது குறித்து மாவட்ட நிர்வாகம் முறையாக விசாரித்து இந்த பள்ளி வாகனங்களை முறைப்படுத்த வேண்டும் என்று அந்த சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள்.